குடுறா. இந்தா சாப்பிடு. இங்க பாருடா, இவனுக்கு இந்த சாப்பாடு பிடிக்காத போலன்னு சொன்ன, எப்படி சாப்பிடறான் பாரு. இந்தா தண்ணி குடி. இந்த சாப்பாடு வெறும் சாப்பாடு எனக்கு தோணல, எனக்கு உயிர் கொடுக்குற அமுதம் மாதிரி தோணுது. இந்த சாப்பாடுல என் அம்மாவோட ஆசீர்வாதம் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள வயிறார சாப்பிடணும் தானே எந்த தாயும் நினைப்பா. என் அம்மா என்ன நினைக்கிறாங்க போல, அதான் எனக்கு விக்கல் வந்திருக்கு. பாவம், நான் அவங்களை இன்னும் பார்க்க வரலன்னு என்ன நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க. அம்மா, என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, எப்படி நான் உங்ககிட்ட வந்துருவேன். பல்லவி, பல்லவி. அம்மா சொல்லுங்கம்மா. இத புடி. யாருக்குமா இது? எதுக்கு? இத போய் இசை கிட்ட கொடு. அன்னிக்கிட்ட கொடுக்கவா? அன்னிக்கு எதுக்கு இந்த என்ன? ஒரு வேலை செய்ய சொன்னா கேள்வி மேல கேள்வி கேப்பியா? அவ கால் வலியில இருக்கா. இத கொடுத்து கால்ல தடவை சொல்லு, வலி சீக்கிரமாவே குறைஞ்சிடும். ஏமா, அன்னிக்கு கால் வலிக்குதுன்னு இதெல்லாம் பண்றீங்கல்ல, நீங்களே கொண்டு போய் கொடுத்தா அன்னி சந்தோஷப்படுவாங்கல்ல. பல்லவி, நான் சொன்னதை மட்டும் செய். போ. சரிம்மா, போறேன். விஷால், ஐயோ என்ன பண்ற நீ விஷால்? பார்த்தா தெரியல, உன்னோட வலிக்கு ஆயில் தடவி விட்டுட்டு இருக்கேன். ஐயோ, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற விஷால்? வேண்டாம். ஓ அதுவா, நாளைக்கு மொட்டை மாடிக்கு பெயிண்ட் அடிக்கணும், அதான் இந்த மாதிரிலாம் வச்சு உன் கால்ல டெமோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். விளையாடாத விஷால். பின்ன என்ன இசை, உனக்கு எவ்வளவு வலி இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ரெமெடி பண்ணாதானே அந்த வலி குறையும். சரி, உன் காலை காட்டு, இந்த ஆயில நான் போட்டு விடுறேன். விஷால், இது எல்லாமே நீ எவ்வளவு அம்மா போதுமா, போதும். நீ என்ன சொல்லுவேன்னு நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் எனக்கு பழக்காத, அப்புறமா நீ என்ன விட்டு போயிட்டனா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், அது இதுன்னு அப்படித்தானே சொல்ல போறேன். காட்டு. இந்த பாரு, இதெல்லாம் யாருக்கு வேணாலும் செய்யலாம். இப்போ என் அம்மாக்காக நீ இந்த வேண்டுதல்லாம் பண்ணல, அந்த மாதிரி உனக்காக நான் அந்த மாதிரி என்ன தடவி விடுறேன். குடு. ஐயோ, இது அப்படியெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இருக்கியா? குடு. ஏய் விஷால், ஐயோ. குட்டே, என் செல்லமே, நீ இந்த அம்மாவோட வேதனைய புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என் மேல உயிரியே வச்சிருக்கிற என் அக்காவுக்காக, அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு பெரிய தப்பு பண்ண போறேன். இது தப்புன்னு கூட சொல்ல முடியாது, பெரிய பாவம். அந்த பாவத்தை பண்ண போறேன். இந்த பாவிய மன்னிச்சிரு. வர்ஷினி, எங்க போற? நேத்தெல்லாம் உடம்பு முடியாம இருந்துட்டு இப்ப எங்க கிளம்புற? கோயிலுக்கு போறேம்மா. கோயிலுக்கு போறியா? என்ன இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா. இப்படியெல்லாம் நீ அடிக்கடி கோயிலுக்கு போக மாட்டியே. நான் கூப்பிட்டா கூட சமயத்துல வரமாட்டேன்னு சொல்லி தட்டி கழுக்க பாப்ப. அப்புறம் இப்ப எதுக்கு போற? வர்ஷினி, இங்க வா. என்ன வர்ஷினி, தனியா எங்கம்மா போற? அது இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃபீஸ். என்னோட லாக்கர் சாவியை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வர போறாத்த. ஏமா, விடிஞ்சா கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட போறோம். இந்த நேரம் நீ இப்படியெல்லாம் தனியா போக கூடாது வர்ஷினி. ஆபீஸ் விஷயத்தெல்லாம் ராகவ் கிட்ட சொல்லிடு, அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். உனக்கு நகை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த, வா நகை கடைக்கு போலாம்.
ஐயோ நகை கிடைக்கா. நான் 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமே. இப்ப என்ன பண்றது? வர்ஷினி, என்ன யோசிக்கிற? வா போலாம். அத்த ப்ளீஸ் த, ஒரு முக்கியமான வேலையா நான் ஆஃபீஸ் போயே ஆகணும். ஈவினிங் நகை கடைக்கு போலாம் அத்த. ஓ அப்படியா சொல்ற? சரி, அப்ப நம்ம கார்லயே போயிட்டு வந்துரு. ஆஹா இல்ல அத்த, நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன். வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆட்டோலயே போயிடுறேன் அத்த. போறேன்னு சொல்லக்கூடாதுமா. அது நல்ல வார்த்தையே இல்ல. எப்பவுமே போயிட்டு வரேன்னு தான் சொல்லணும். சரியா? சரிங்க அத்த, இனிமே நான் அப்படியே சொல்றேன். வரேன் அத்த. ம். சீக்கிரமா வந்துரு. ஆ. இசை, வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். அங்க வர்ஷினி எதுவும் மீட்டிங்ல இருக்காளா சார்? வர்ஷினி மேடம் ஆபீஸ்க்கே வரலையே மேடம். என்னது, இன்னும் ஆபீஸ்க்கு வரவே இல்லையா? ஆமா மேடம். ஐயோ, நான் ஃபோன் பண்ணேன், ஆனா அவ ஃபோனுக்கு கனெக்ட் ஆகல. சரி, ஆபீஸ்ல தான் இருக்கான்னு நினைச்சு நான் கால் பண்ணேன். இல்ல மேடம், இங்க அவங்க வரல. சரி, வர்ஷினி வந்தா எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் மேடம். தேங்க்ஸ் சார். என்ன ஆச்சு இவளுக்கு? சொல்லுங்க மேடம். சிஸ்டர், இன்னைக்கு 10 மணிக்கு டாக்டர் என்ன வர சொல்லிருந்தாங்க. உங்க பேரு? என் பேரு வர்ஷினி. ஓ, உங்களுக்கு தானே அபார்ஷன் பண்ணனும்னு அப்பாயின்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காரா? இல்ல சிஸ்டர், நான் மட்டும் தான் வந்திருக்கேன். டாக்டர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, நீங்க கூட வாங்க. என்னம்மா, நேத்தோட பிபி இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல அபார்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்றது அட்வைசபிள் இல்ல. டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாமா, நான் நேத்து எழுதி கொடுத்த டேப்லெட்டோட இன்னும் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன். அதெல்லாம் டயத்துக்கு எடுத்துட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. டாக்டர் இல்ல டாக்டர், 3 நாள் வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது.